480 வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேல் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்ட தொடங்கினான். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமாய் இருந்தது. ஆலயமாகிய அந்த மாளிகையில் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்துக்கு சரியாய் 20 முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே 10 முழ அகலமாய் இருந்தது. பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்துக்கு செய்வித்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தானத்தோறும் ஆகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளின் அரைக்கட்டுகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும், நடுவே இருக்கிறது 6 முழ அகலமும், மூன்றாவதா இருக்கிறது 7 முழ அகலமாய் இருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறமே ஒட்டு சுவர்களை கட்டுவித்தார். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற பொழுது சுத்திகள் வாட்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலது புறத்தில் இருந்தது. சுழற் படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து மூன்றாவது அறைகளுக்கும் ஏறுவார்கள். இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுமர உத்திரங்களினாலும் பலகைகளினாலும் ஆலயத்தை மச்சு பாவிகளினாலும் முடித்தான். அவன் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலும் கட்டுவித்தான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைப்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளை நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கைக்கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகி தாவீதோடே சொன்ன என் வார்த்தைகளை நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்தில் சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் சுவர் மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி இப்படி உட்புறத்தை மரவேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரு விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக கட்டினான். அது முன்னிருந்த தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாயிருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களின் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரை வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாயிருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சந்தி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினார். சந்நிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமாய் இருந்தது. அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும்பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைவுக்கு பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினார். இப்படி ஆலயம் முழுவதும் பண்ணி தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தில் ஒளிமரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாய் இருந்தது. கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும் கேருபீனின் மற்ற செட்டை 5 முழமாய் இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் 10 முழமாய் இருந்தது. மற்ற கேருபீனும் 10 முழமாய் இருந்தது. 2 கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாய் இருந்தது. ஒரு கேருபீன் 10 முழ உயரமாய் இருந்து மற்ற கேருபீன் அப்படியே இருந்தது. அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைத்தான். கேருபீன்களின் செட்டைகள் விரிந்திருந்ததால் ஒரு கேருபீன்கள் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீன்களின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாயிருந்தது. ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகள் செட்டைகள் ஒன்றோடு ஒன்று தொடக்கத்தாயிருந்தது. அந்த கேருபீன்களை பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் சுவர்கள் எல்லாம் அவன் சுவற்றிலும் உள்ளும் புறமாக கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்து பூக்களுமான சித்திரங்களும்
கொத்து வேலைகளும் ஆக்கினான். உள்ளும் புறம்புமாய் இருக்கிற ஆலயத்து தளவரிசையில் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி சாலத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் 2 கதவுகளை செய்தார். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 1/5 பங்காயிருந்தது. ஒலிவ மரமான அந்த 2 கதவுகளில் அவன் கேருபீன்களின் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபீன்களிலும் பேருந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலும் ஒலிவ மர நிலைகளை செய்தான். அது சுவர் அளவில் 4 பக்கமாயிருந்தது. அதில் 2 கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் இருந்தது. அவைகளில் கேருபீன்கள் பேருந்துகளோ மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையை செய்து சித்திரங்களுக்கு சரியாய் செய்யப்பட்ட பொன்தகட்டால் அவைகளை மூடினார். அவன் உட்பிரகாரத்தை 3 வரிசை வெட்டின கற்களாலும் 1 வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டு சேர்ந்து வசித்தார். 11ஆம் வருஷம் பூலிலும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்ட திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவர் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. ஆமென். கர்த்தருக்கென்று காணிக்கை தசமபாகங்களை செலுத்துவர்கள் செலுத்தலாம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Amen. ஸ்தோத்திரம். ஆஸ்தம காணிக்கைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாத வேத பகுதிக்காக சொன்னோம். Praise. சோதராண்டவரே உமக்கு சோதரம். தகப்பனாகிய தேவனே உமக்கு சோதரம்ப்பா. தேவ ஆவியானவரே உமக்கு சோதராண்டவரேப்பா. ஆவியானவரே இந்த நாளில் நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறோம்ப்பா. உண்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உண்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம் ஆண்டவரே. நாளில் கூடப்பா அப்பா காணிக்க பகுதி உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. என் தகப்பனாகிய தேவனே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே உமக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி அப்பா பிள்ளைகள் அவர்களுமா ஆசீர்வதித்து உயர்த்த போகிற உங்களுடைய திருவையிலுக்காக உங்க கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரேப்பா. ஆவியானவரே நன்றியோடு உண்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரேப்பா. தகப்பனே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரேப்பா. செய்தி பகுதிக்காக கூட வருகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனாகிய தேவனே அப்பா நாளிலப்பா ஊழியக்காரம் மறைத்து என் தகப்பனுக்கு வெளிப்படுங்க ஆண்டவரே அப்பா. நான் என்ன பேச வேண்டுமோ மக்களுக்கு ஏற்றமான ஊழியக்கார நாவிலிருந்து புறப்படும்படி நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் தகப்பனாகிய தேவனே உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறையா அப்பா. துவக்கம் முதல் முடிவரை தகப்ப அசைவாடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு கேட்கிற ஜீவனம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மத்தியில் சிறப்பு சாட்சி ஜபத்தை மத்தியில் வழங்க அருமையான பாஸ்டர் விக்டர் வீரமணி ஐயா வருகிறார். கைது தட்டி நம்ம வரவேற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் முன்வந்தியில் பகுதியிலிருந்து வந்திருக்கேன். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கு படப்பில் எங்கள் அப்பாவுக்கு 4 வயசு இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பாவோட அப்பா அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் மடிந்து போனார். அதுக்கு என்ன நடந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பாவோட பெரிய தாய் மாமா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 2 அண்ணங்க, ஒரு அக்கா, எங்கள் அப்பாவோட அம்மா, இன்னும் எங்கள் அப்பாவோட சின்ன தாய் மாமா, அவங்க பெருமா,
எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, நெசவு தொழில் பண்ணுறதுக்கு சைதாப்பட்டம் சொல்லி ஒரு பகுதிக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. எங்கள் குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா இந்து பயன்படுத்தி இருந்தோம். சைதாப்பட்டம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு நெசவு தொழில் மூலமாக ஒரு வருமானம் ஈட்டி அந்த ஒரு கிரவுண்டு இடம் வாங்கி அங்கே என்ன பண்ணாங்க, ஒரு 20 பேருக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தினாங்க. நெசவு தொழில் தள்ளி நிற்கிற ஒரு வேலை வாய்ப்பை என்ன பண்ணாங்க, ஏற்படுத்தி கொடுத்தாரு. யார் கொடுத்தாரு அப்படின்னா எங்கள் அப்பாவோட பெரிய தாய்மாமா ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்படி அந்த இடத்துல ஒரு கிரவுண்டு இடம் வாங்கும் பொழுது என்ன நடந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய கிணறு, இந்த கிணத்து மத்தியில் தான் அதை வாங்கினாங்க. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த காட்டேரியை வந்து வணங்குவாங்க. இந்த ரத்த காட்டேரியை வணங்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த வீடு வந்து ஒரு சாபமான ஒரு வீடாக மாறிடுச்சு. அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் மரண பயத்தில் வந்து ஆண்டவராக இயேசு வந்து முழுமையாக ஏற்று வந்தேன். அந்த மரண பயம் என்னோடய வாழ்க்கையில் வந்து மாறி போச்சு. அது குறித்து தான் நான் சாப்பிட்டு சொல்கிறேன். என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து அந்த கிணத்துல விழுந்துட்டார். நான் சொல்கிறது வந்து 81ஆம் வருஷத்தில் விழுந்தோடனே கட்டுப்பிடிக்கிறதுனால எங்கள் அப்பா என்ன பண்ணார், காப்பாற்றப்பட்டவர். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்கள் அப்பாவோட பெருமா அவங்க இறந்து மறித்து போயிட்டாங்க. எங்கள் அப்பாவோட சின்ன தாய்மாமா அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிணத்துல விழுந்து மறித்து போயிட்டாங்க. எங்கள் அப்பாவோட பெரிய தாய்மாமா சொன்னால் பார்த்தீங்களா, அவங்க மனைவி அவங்க வந்து கேன்சர் வியாதினால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து மறித்து போயிட்டாங்க. எங்கள் அப்பாவோட பெரிய அண்ணி அவங்க ஆஸ்துமா வந்து அந்த வீட்டில் என்ன பண்ணாங்க, மறித்து போயிட்டாங்க. எங்கள் அப்பாவோட பெரிய தாய்மாமா அவங்களும் வந்து வியாதினால மறித்து போயிட்டாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மரணங்கள்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு 10 வயசாக இருக்கும். அப்போ அந்த 10 வயசுல இந்த மரணங்கள்லாம் பார்க்கும்பொழுது என்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை நான் இறந்துடுவானோ, இல்லை எங்கள் அம்மா இறந்துடுவாங்களோ, எங்கள் அக்கா என் கூட வந்த ஒரு அக்கா அவங்க இறந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த 10 வயசில் என்ன பண்ணேன், நான் மரண பயத்தோடு தான் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, 2 வாடகைக்காரங்க அவங்க என்ன பண்ணாங்க, 2 ஐயாமாருங்க அவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போது இந்த மரண பயத்துலேருந்து யார் எனக்கு விடுதலை தர முடியும், இந்த மரண பயம் என்னை விட்டு எப்படி போகும்னு சொல்லி நான் வந்து காத்து கொண்டு இருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அக்காவுக்கு ஒரு கண்ணில் வந்து ஒரு கட்டி வந்துச்சு. அந்த கட்டி வந்து பெரிய கட்டியாக மாறிடுச்சு. அப்போது டாக்டர் கிளினிக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, அது எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி அது நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணி அதை ரெடி அது எடுக்கணும் அந்த கட்டியை சொன்னாங்க. அப்போ நாங்கள் சர்ஜரிக்கு நானும் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா 4 பேர் போட்டு ரெடியாக இருந்தோம். என்ன நடந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைமில் அந்த பக்கத்தில் ஒரு டிபிஎஸ் கிளாஸ் நடந்துச்சு. ஒரு சிஸ்டர் வந்தாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு அறிவிச்சாங்க. அப்போ நாங்கள் ஒப்பு கொடுத்தோம், ஆண்டவரே நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு குணமாக்குங்கன்னு சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவங்க ஜெபிக்கும் பொழுது அந்த கட்டியிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார், விடுதலை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, என்ன நடந்துச்சு, எங்கள் பெரியப்பா பசங்க எங்கள் அக்கா மார்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தில் ரசிக்கப்பட்டு இயேசு சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. நாங்களும் ஆண்டவராக இயேசு முழுமையாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த மரண பயத்திலேருந்து எனக்கு எப்படியாவது விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 20 வசனத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கி என்னோடய வாழ்க்கையை ஒப்புக்கொள்ளும் போது எங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறி போச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயமானவர், அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். அப்போ நான் வந்து தொடர்ச்சி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட வாழ்க்கையில் யாருக்குமே ஒரு முன்னேற்றம் கிடையாது. எங்கள் அப்பா சரியாக படிக்கலை, எங்கள் சின்ன பெரியப்பா அவரும் சரியாக படிக்கலை, எங்கள் பெரிய பெரியப்பா அவரும் என்ன பண்ண சரியாக படிக்கலை. எனக்கு பெரியப்பா பசங்க அதான் அண்ணன்மார்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்களும் சரியாக படிக்க முடியல. அக்கா மாருங்க பெரியப்பா பசங்க அவங்களும் சரியாக படிக்க முடியல. எங்கள் அக்கா அவங்களும் சரியாக படிக்க முடியல, என்னாலும் சரியாக படிக்க இல்லை. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸு, +2 பாஸு, டிஸ்கனெக்டிவ், பிஎஸ்சி டிஸ்கனெக்டிவ், இதுதான் என்னோட வாழ்க்கை என்ன போச்சு இப்படி போயிட்டு. அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இதுலேருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுங்க, இந்த வீட்டிலேருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுங்க. அப்போ கூட அந்த ரத்த கட்டை போட்டு அவங்க என்ன பண்ணலை, இதுலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த வீட்டிலேருந்து வெளியேறும்படியாக ஆண்டவர் பேசுங்க. ஹல்லேலூயா. அந்த வீடு வந்து என்ன பண்ணி விற்கப்பட்டுச்சு. அது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சபைக்கு போக ஆரம்பித்தோம். இன்னும் தேவனை வந்து மூலியமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். பைபிள் கிளாஸ் போகும்படி ஆண்டவர் உதவி செஞ்சார். ஒரு பகுதி நேரம் பைபிள் காலேஜில் சேரும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சார். நல்ல ஒரு திருசபையை என்ன பண்ணார், ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னும் நாங்கள் முழுமையாக வந்து அறிந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 30 மாவட்டம் ஆண்டவர் என்ன பண்ணார், என்னை எடுத்து பயன்படுது. ஹல்லேலூயா. 30 மாவட்டத்தில் டாக்ஸ் ஊழியர்கள்லாம் என்ன பண்ணாங்க கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்தி கொண்டு இங்கே கூட பார்த்தீங்க அப்படின்னா கொசப்பு பகுதியில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி அங்கே ஊழியம் செஞ்சோம். அங்கே ஒரு ஈஸி வச்சுக்கிட்டு
ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அதை அங்கே வந்து ஊழியம் செஞ்சோம். அந்த மாதிரி நிறைய இடத்துல ஆண்டு என்ன பண்ணுறாரு பயன்படுத்தி வந்து வருவதற்காக தேவாதி தேவனுக்கு நான் என்ன பண்ணுறேன், நன்றி செலுத்துக்கிறேன். வேலையில் இருக்கிற நம்ம செபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சுதந்திரிக்கிறோம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த கால வேலையில் ஆண்டவரே அப்பா, ஏதேல் தோட்டம் ஆண்டவரே பரிபூர்ண சபைக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே ஆசையா உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சபை விசுவாசிகள் உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் அற்புதங்கள் செய்ய உமால கூடும் தகப்பனே, அதிசயம் செய்ய உமால கூடும் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே இந்த திருச்சபைகள் பெருக நீ உதவி செய்யும்படியாக வேலையில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வீச்சு பகுதியில் ஆண்டவரே நீர் ஆண்டவரை திருச்சபை ஏற்படுத்தினதுக்கு ஆண்டவரை நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறோ ஆண்டவரை நோக்கங்கள் ஐயா மூலமாக சபை விசுவாசம் மூலமாக ஆண்டவரை பேசும்படியா ராஜா அந்த வேலையில நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை 1ஆம் அதிகாரம் 11 மூலமாக ஆண்டவரே நீர் பல ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரை வேலையில் ஆசீர்வாதமாக நீ நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தரிசனம் மூலமாக சொப்பனம் மூலமாக ஆண்டவர் உங்கள் வசனத்தை கொண்டு ஆண்டவரை அப்பா நீரை ஜனங்களோடு கூட பேசும்படியாக ராஜா வேலையில் எங்கள் தாழ் தொட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரை இந்த பகுதிக்கு நீர் என்ன ஆண்டவரை எங்களை அழைத்து கொண்டு என்ன நோக்கத்தை வைத்திருக்கிற ஆண்டவரை அந்த நோக்கத்தை ஆண்டவர் அப்பா நீர் நிறைவேற்றும்படியாக ராஜா வேலையில் அப்பா எங்களை நாங்கள் தாழ் தொட்டு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாம மாத்திரம் ஆண்டவரை இந்த வீச்சு பகுதியில் ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை இந்த வீச்சு பகுதி என் தேவாதி தேவனுக்கு இயேசுவுக்கு ராஜா சொந்தமாகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை இந்த வருஷத்துல அப்பா அந்த திருசபைக்கு நீ என்ன வாக்குத்தத்தை கொடுத்தீரோ தகப்பன அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாக ராஜா வேலையில் அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. நல்ல சாட்சி அல்லேலூயா. ஆமாம், எனவே மரண பயத்தில் அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட நம்ம தேவனால காப்பாற்ற முடியும். ஆமென். தேவன் காப்பாற்று இன்னைக்கு ஒரு நல்ல சிறந்த சாட்சியார். அண்ணா வெளியே கேட்குதா? சவுண்டு கேட்குது? இன்னும் சவுண்டு கேட்கணுமா? போதும். ஓகே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண் ஆப்ரேஷன் ஆகுது, அதான் வெளியே தெரியாது. ஸ்தோத்திரம். எனவே இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஊழியம் செய்யும்படி நான் உங்களுக்கு போன வாரம் சொன்ன பிஷப் வர அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்ம பம்பல் இல்லைங்க. ஆமாம், அந்த 2 மணி நேரம் ஆச்சா? 2 hour ஆச்சா? 1.5 மணி நேரம் அவங்க அங்கே வந்துருக்காங்க. ஆமென். காரணம் இது ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வருத்துக்கிட்டே நான் வந்தால் என்ன கதைகள் தமிழ்க்குது அப்படின்ட்டு உடனே தெரிஞ்சுக்கிறேன். வந்துக்கிறாங்க காருக்கு வேற அங்கே நிற்கிது. அதனால அப்புறமா நம்ம ராஜம்மா சொன்னாங்க, ஐயாங்கெல்லாம் வந்துக்கிறாங்க, நீங்கள் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவரை பாருங்க ஊழியத்தில் அவ்வளோ ஒரு ஆர்வம். ஆமென். அந்த ஆர்வத்தில் எவ்வளோ காயில் அப்படின்னு ரெடியாகிடும். அவ்வளோ சீக்கிரமாக ரெடியாகிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு இடமா இருக்கோம். எல்லாமே கேதர் ஆகிட்டு உடனடியாக கிளம்பி நம்ம இடத்துல ஊழியம் பண்ண என்ன 2 பாஸ்டர் 2 பேராயர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்காரு. கைகளை தட்டி காத்து சொல்லுவோம். ஆமாம் ஆமாம். அருமையான பேராயர் டாக்டர் செல்வராணி அம்மா வந்து நம்ம மத்தியில் ஸ்டெல்லா ராணி அம்மா வந்து நமக்கு தேவ செய்திக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் எல்லாம் வேற ஏதாவது வார்த்தை சொல்லணும்னா கூட சொல்லலாம். பிரைஸ் எல்லாம் நம்ம சொல்லலாம். அதனால் ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாது. ஃப்ரீயாக இருந்தீங்க. ஏதேனும் தோட்டம் பூர்ண சபை சபானில் ஆசீர்வதியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருந்த ஒவ்வொரு மக்களும் சபா ஒரு வசனத்தை நான் நிரப்புங்க கர்த்தாவே. சபா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு வசனத்தை நான் சபா பிள்ளைகளை குணமாக்கி சபா அழிவிலிருந்து தப்பியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. மத வசனம் சபா அவர்களை இருதயங்களெல்லாம் மூடுமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா அன்று மழையிலே பேசினேன் கர்த்தாவே, வனாந்தரத்திலே பேசினேன், அதுபோல ஏசப்பா நீர் பேசும் கர்த்தாவே நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா அந்த வசனத்தினால் எங்கள் பலத்தினாலும் ஏசப்பா இடைக்கட்டுமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா பாஸ்டரை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பாஸ்டர் அம்மாவை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் பேர பிள்ளைகளை எல்லாரும் ஆசீர்வதியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருந்த ஒவ்வொரு மக்கள் மீதும் ஏசப்பா கரம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. வந்திருந்த நேர்மையாய் போகக்கூடாது கர்த்தாவே. உமது ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தை ஏசப்பா அவர்கள் குடும்பங்களில் பெற்று செல்லும்படியாக நாங்கள் செல்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் ஏசப்பா அவர்கள் குடும்பங்களில் தாவரிக்கும்படியாக நாங்கள் செல்கிறோம் ஐயா. ஏசப்பா சிறியோர் முதல் பெரியவரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் ஏசப்பா. உங்கள் வசனத்தினால் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளும் ஏசப்பா வசனத்தை படிக்கவும் ஏசப்பா அதன்படி நடக்கவும் கிருபை தாங்க. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அவன் கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம கோஜி இந்திய கிறிஸ்தவ தேவ சபையில் ஸ்தோத்திரம் முக்கியமான பொருட்கள் இருக்கக்கூடிய டேவிட் செல்வமணி ஐயா நம்ம கீழே வந்திருக்காரு. ஸ்தோத்திரம் நியூஸ் டு தமிழ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்படியாக நம்ம பிஷப் ஐயா பேசும்போது நம்ம டைரக்டர் அம்மா இங்கே வந்து பேசுகிற காலத்தில் நமக்கு வந்து என்ன மொழிபெயர்த்திருக்காரு. இப்போ அண்மையில் போன வருஷம் வந்து போனார், மேரேஜுக்கு ஒன்றுக்கு வந்து போனார். நம்ம ஸ்தோத்திரம் ஜானகியுடைய மேரேஜுக்கு வந்து போனார். அதனால் அவர் என்ன அண்மையில் பார்த்துட்டு நீங்கள் எத்தியம் டிவியில் நம்ம பிஷப்பை கொடுக்காது ரொம்ப வேண்டியவர், நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களை பற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு. அதனால் நான் உடனே நம்ம ஐயாவுக்கு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணேன். பண்ணோடனே நீங்கள் சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு வந்துடுங்க, நமக்கு ஜெர்மனி நிகழ்ச்சி 1 மணி நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் வந்துடுவாங்க. அந்த நித்தியம் டிவியில் வந்து எல்லாம் ப்ரோக்ராமுக்கு அருமையான ஐயா விஷயப்பாக ஆர்கனைசராக கிட்ட இருந்து நடத்துகிறாங்க. ஸ்தோத்திரம். அதனால் போயிட்டு நான் ஐயாவோட அறிமுகமாங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் சொல்லலாம், ரொம்ப நாள் ஒரு பழகின ஆளை போல என்கிட்ட ஐயா பேசுகிறத நான் பார்த்தேன். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப மென்மையானவங்க தான் அந்த மாதிரிலாம் மூவ் பண்ண முடியும். ஒரு ரப் அண்ட் டப்பான ஆள்லாம் அப்படி இருக்காது, அவங்க புது சொல்றதை காமிச்சிருவாங்க. ஆமாம், ஏன்னா ரொம்ப நாள் என்னோட பழகின மாதிரி அவர் ரொம்ப நல்லா பேசினார். நாங்கள் பழக உட்காந்து பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா 2 பேருமே நிகழ்ச்சிக்குள்ளே போயிட்டுருக்கோம். மறுபடியும் மண்டே ஃபோன் பண்ணுறாரு, நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன், நீங்கள் நிகழ்ச்சிக்கு போங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் கூட போயிட்டு போங்க, இல்லை நீங்கள் ஒன்றே போய் பண்ணுங்க. மறுபடியும் போயிட்டு நான் ஒரு ஆளாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். ஆக ஒரு 2 வாட்டி இருக்கிற நாளில் வாய்ப்பு அருமையான ஐயா கொடுத்துருக்காங்க. ஸ்தோத்திரம். 3 வாட்டி பிஷப் ஆர்டினேஷன் பெற்றவங்க. இல்லையா? 2வது அவங்க ஒரு அமைப்பை வைத்து அநேகரை வந்து என்ன பாஸ்டர் ரெவரண்ட் என்ன அந்த அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கணுமோ அந்த ஒரு கௌரவத்தை கொடுக்கும்படியாக அவங்க ஆர்டினேஷன்லாம் அவங்களுடைய ஸ்தாபனத்தின் வாயிலாக பண்ணுறாங்க. சுதந்திரம் நிறைய ஊழியர்களோடு கூட அவங்களுக்கு தொடர்பு இருக்குது, நிறைய ஊழியங்கள் கையில் இருக்குது. எல்லா வாரமும் அவர் நம்ம கேட்கும்போது அவர் சொன்னார், 5வது வாரம் நான் சொன்னேன் இந்த மாதத்தில் 5 வாரங்கள், அப்போ 5வது வாரம் நான் வந்துடுறேன். 4 வாரமும் ஒவ்வொரு இடம் போயிட்டுருக்கேன். அதனால் 5வது வாரம் அந்த நேற்றுக்கு கூட ஃபோன் பண்ணி நான் ஞாபகம் பண்ணேன். ஈவினிங் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டார். அதனால் நான் காலையில் வந்துடுவேன் அப்படின்னு பார்த்தா நமக்கு முன்ன வந்து அருமையான ஐயா இங்கே இருக்கிறார். கைகளை தட்டி வர வைக்கலாமா? போய் சொல்லலாம்.